ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாரா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குழம்பு வெரைட்டி தாங்க. லஞ்சுக்கு டின்னருக்கு ஏற்ற மாதிரி. வாங்க வீடியோக்குள்ளே போயலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது மீன் குழம்பு தாங்க. கிழங்கா மீன் வாங்கி வச்சுருக்கேன். வாங்கி பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு வச்சுருக்கேங்க. கவுச்சி வாசனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு 600 கிராம் மீன் எடுத்திருக்கேங்க. 2 மீன் கொஞ்சம் குழம்பு வச்சுருங்க, கொஞ்சம் நம்ம வறுக்க போகிறோம். சரிங்களா? ஒரு 300 250 கிராம் 1/4 கிலோ கிட்ட வறுக்குவோங்க. ஒரு 350 கிராம் கிட்ட பொரிக்குவோம். சரிங்களா? நான் 2 பிரிச்சிட்டேன். இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து புளியை ஊற வச்சிடலாம். குழம்புக்கு ஒரு எலுமிச்சம்பழ அளவு சைஸு நான் புளி எடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சிடலாம் இதை. சரிங்களா? இப்போ பொரிக்கிறதுக்கு மீன் எடுத்துடுறேன். அதை மசாலா போட்டு பரட்டி வச்சிடலாம். அது வரலாம் ஊறிட்டுருக்கோம். இது குழம்புக்கு இதை தனியாக வச்சிடுறேங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி அதில் உப்பு இருக்குங்க, அதனால கம்மியாக போடுறேன். சரிங்களா? ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுடலாங்க. இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நான் அடுப்பத்தை வச்சிட்டேன். மீன் குழம்புக்கு சட்டி வச்சிட்டேங்க. இதை நல்லா பரட்டி வச்சிடலாம். லெமன், உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. பரட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டா அது நல்லா ஊறிட்டுருக்கோம். பார்க்கலாங்க. மஞ்சத்தூள் முதலே போட்டதுனால இதை ஒரு ஓரம் வச்சிடலாம். இப்போ இதுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிட்டுங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கெலாம் கொஞ்சம் கூட இருந்தால் தாங்க நல்லது, அதனால விட்டுக்கோங்க. இப்போ இது இன்னும் கொஞ்சம் சூடாகிட்டோங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுதுங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 10-12 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். பெருசாக இருக்கிறத கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம பச்சை மிளகாவும் பூண்டும் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் போட்டுடலாங்க. இப்போ நல்லா வதங்கட்டும். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து ஒரு 3 எடுத்து துருவி வச்சிட்டேங்க. தோல் எடுத்துடணும், வெறும் தக்காளி மட்டும் துருவி வச்சுருக்கேன். இப்போ இது வதங்கி வரட்டுங்க, பார்க்கலாம். இதில் நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மீனில் வறுக்கிறதுக்கு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாம் போட்டிருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு லெமனும் புழிஞ்சி 1 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். நல்லா இருக்குங்க சூப்பராக ஃப்ரை பண்ணும்போது. இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். குழம்பு ஆகிற வரலாம் இது நல்லா ஊறின்னு இருக்கட்டும். அப்புறம் குழம்பு ஆனதும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுதுங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் நான் குழம்பு மசாலா எடுத்துருக்கேங்க. எந்த பிராண்டுன்னு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச மசாலா இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்குங்க. மசாலா 2 செகண்ட் வதங்கட்டும். பச்சை வாசனை போயிருந்தும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம்.
தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரியட்டோங்க. அதுக்குள்ளேயே நம்ம எடுத்து வச்ச புளியை நல்லா கரைச்சி வடிகட்டிக்கிறேன். நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேங்க. அந்த புளியை நல்லா கரைச்சி நம்ம இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வரோங்க. பார்க்கலாம். அதுக்குள்ளே இது எண்ணெய் பிரியட்டோங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்செடுத்து நல்லா. இப்போ நம்ம இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ புளி கரைசலும் விட்டுடலாங்க. இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டுடுறேன். நான் தண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. கொதி வரட்டும், பார்க்கலாம். நல்லா கொதிக்குதுங்க. கமன் வாசனை வருது. இப்போ இதில் நான் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடுறேன். வெல்லம் போட்டிங்கன்னா பேலன்ஸ்லாம் எடுத்து கொடுக்கும். காரம், உப்பெல்லாம், புளிப்பெல்லாம் டேஸ்ட் அமேசிங்காக இருக்குங்க. இந்த ஹோட்டலில் எல்லாம் பாருங்கள், மீன் குழம்பு நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோங்க. இதுதாங்க ரகசியம். எப்படியோ ஒரு துண்டு வெல்லம் கண்டிப்பாக அவங்க போடுவாங்கங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் போட்டு பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா? இது இப்போ நல்லா கொதிச்சுட்டு வெல்லம் போட்டோம், அது கரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா தகன்னு கொச்சிருச்சு. சூப்பராக இருக்குது. நான் உப்பு பார்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜ்லேயே. சூப்பராக இருக்குது. சின்ன துணியை வெள்ளையும் போட்டுடுறேன் நான். ஒரு 2 செகண்ட் இது கொதிக்கிட்டோங்க. இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். மீனை போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ஏன்னா இது பிரிஞ்சிடும். இது வேறு மண் சட்டின்றதுனால இந்த சூடு வந்து இதுலேயே வேறு இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், 5 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டுலேயே அது நல்லா வெந்துடுங்க. சரி, இப்போ நான் போட்டுடுறேன். வெள்ளம் கரைஞ்சிட்ருக்கோம். என்னடா இவ்வளோ கொஞ்சமாக மீன் குழம்பு வைக்கிறாள் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் தான். என் 2 பசங்களும் மீன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க. மீன், மட்டனு எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நாங்களே வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி தாங்க மீன் குழம்பு. இப்போ நம்ம மீன் குழம்பு செய்யணும் கூட அவங்க இல்லாத நேரமாக பார்த்து தாங்க செய்யணும். இது நான் லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணுறேன். இவ்வளோதாங்க. ஒரு 1/2 கிலோ மீன் எடுத்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மட்டும் செய்கிற மீன் குழம்புங்க இது. இந்த மீனை இதை போட்டாச்சு. இதை 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் மீனை நம்ம மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்க பாருங்கள். டக்குன்னு ஃப்ரை பண்ணிடலாங்க. அவ்வளோதான். இது கொதி வந்ததும் கொத்தமல்லி போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். 5 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க. 5 நிமிஷம் எடுத்து நான் இப்போ இறக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை போட்டுடலாம். அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை இறக்கிட்டு நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு கடாய் வச்சிடலாங்க. ஃபேன் வச்சிட்டேங்க, ஃப்ரை ஃபேனு. இப்போ இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம சூடாகிடுத்து மீனை ஃப்ரை பண்ணிடலாங்க. பாருங்கள், நல்லா மசாலா பிடிச்சிக்கிச்சு. இந்த உள்ளெல்லாம் கூட நல்லா நம்ம தடவிடுவோம். அப்படி இருக்கிற மசாலா இங்கே நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சைட்லலாம். கொஞ்சம் மீன் தான், ஒரே தடவையில் ஃப்ரை ஆகிடும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா 2 தடவை போட்டு எடுக்கணுங்க. சரி, 2 வாட்டியே போட்டு எடுக்கலாம். இன்னொரு நாள் கொண்டுருக்கு பார்க்கலாங்க.
ஒரு 2 நிமிஷம் பொறுத்து திருப்பி போடலாம். திருப்பி போட்டுடலாங்க. ஒரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ஃப்ரை ஆகிடுத்து. நம்ம இப்போ இதை எடுத்துகிட்டு இன்னும் இருக்கிற ஒரு 4 மீனையும் நான் பொரிச்சிட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க. ஓகே, எடுத்துடுறேங்க. பாருங்கள், சூப்பரான சிம்பிளான ஈஸியான குழம்புங்க. அது ரொம்ப 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 சிம்பிளாக வச்சுருக்கேன் நான். ருசி அமேசிங்காக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் இதில் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றலைங்க, தேங்காய் பாலும் விடலை. ரொம்பவே சும்மா ஒரு வெங்காயம் தக்காளி புளிக்குழம்பு மாதிரி தான் வச்சுருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதை சொல்லுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். மீன் வறுவலும் அப்படி தான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.